போறோம்னா ஒரு அம்மாவோட saree கட் பண்ணி ஃபுல் ஃப்ராக் ஓகேங்களா. அதாவது saree எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தைக்க போறோம். இப்போ வந்து saree பாருங்க. உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் saree தைச்சு கொடுத்தது வீடியோ எடுக்க முடியல. பாத்தீங்கன்னா இந்த saree இது பல்லு பார்த்துக்குங்க. இந்த பல்லு தான் வந்து நம்ம மேலேருந்து இங்கே டைட் ஃபிட் இது வரைக்கும் கொடுக்க போகிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை கீழே பாட்டமாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? பாருங்க saree பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. மெருகு அம்மாங்கிட்ட இருக்கிற சாரியில் இப்படி வாங்கி நீங்கள் எல்லாம் தைச்சிக்கலாம். சரிங்களா? அம்மாங்கெல்லாம் அப்படியே உங்களை பார்த்து ரசிச்சுக்கலாம். பாருங்க அழகாக இருக்குது இந்த saree. இந்த பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த உள்குத்து இருக்குது பாருங்க. இந்த உள்குத்தும் வேஸ்ட்டு தான், அப்புறம் இந்த பிளவுஸும் வேஸ்ட்டு தான். இது ரெண்டுமே வேஸ்ட்டு தான். இது வந்து நம்ம தனியாக கட் பண்ணி நம்ம வேற ஏதாவது தைச்சுக்கணும். நான் என்ன பண்ணுவேன், இந்த கைக்கு மட்டும் பிளைனாக கொடுத்துருவேன். கைக்கு இங்கிருந்து இது வரைக்கும் வரும். கைக்கு வந்து பிளைனாக கொடுத்து இது பார்டர் வர மாதிரி செட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் மற்றதெல்லாம் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உள்குத்துல இப்படி பிளைனாக இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தைச்சிடலாம், நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம் வீடியோ. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மீட்டர் தான் எடுத்துருக்குறேங்க. மேலைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு, மேலைக்கு கைக்கு மட்டும்தான் லைனிங். கீழே வந்து உள்பாவோட போட்டுக்கணும். சரிங்களா? அதனால் அது ஏன்னா ஃபுல்லாக கொடுத்தோம்னா வெயிட் ஆகிடும். அப்போ துவைக்கிறது கேரி பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் அயனிங் போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால கீழே எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் போட்டுக்கணும். சரிங்களா? இன்ஸ்கர்ட் போட்டிங்கன்னா அது டிரான்ஸ்பரண்டாக தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 மீட்டர், இந்த 1 மீட்டர் கிளாத்தை நான் இப்படி 2ஆக மடிச்சு போட்டுக்கிறேங்க. 2ஆக மடிச்சு போட்டுட்டு இப்போ இது அளவு வந்து அவங்க வரல, அவங்க பொண்ணு வரல. அதனால நான் ஒரு சுடிதாரை தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த சுடிதாரை வச்சு தான் நம்ம இந்த மேல் டாப்புக்கு அளவு எடுத்துக்க போகிறோம். அதனால இப்போ மேல் டாப் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது 2ஆக போட்டுங்க. இது 2ஆக போட்டு ஓகேங்களா 13 இன்ச் வந்து நம்ம பாடியோட உயரம் கொடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு 1/2 இன்ச் எச்சா கீழே கொடுத்துக்கிறேன். மேலே அப்போ 14. சரிங்களா? 14 சென்டிமீட்டர் 14 இன்ச் கொடுக்குறேன். 14 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு இந்த சுடிதாரை வந்து 4ஆக போட்டுக்கிறோம். பார்த்தீங்களா? 4ஆக போட்டுக்கிறோம். அப்படியே இங்கே கொஞ்சம் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் போல், அதனால் இப்படி வச்சாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டரு கழுத்தோட வந்து 2.5 வைக்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஷோல்டர் வந்து 3 வைக்கிறேங்க. வச்சு 1/2 இன்ச் மேலே கொடுத்தாச்சு. அப்புறம் இது கையோட அளவு எழுதியாச்சு. கழுத்து வந்து உயரம் வந்து மினிமம் வந்து எல்லாத்துக்குமே காமனாக வந்து 6.5ங்க. சரிங்களா? இந்த பொண்ணுக்கு நான் 6 வைக்கிறேன். 6.5 வைக்கலிங்க, 6 தான் வைக்கிறேன். பேக்கில் வேணால் கொஞ்சம் நல்லா இறக்கிக்கலாம். சரிங்களா? பேக்கில் நான் ஒரு 7, 7.5 விடுறேன். இப்போ கையோட சுற்றளவு வரைகிறோம். கழுத்து வந்து இவங்க பாக்கழுத்து கேட்டுக்கிறாங்க ஃப்ரண்ட்டு. இன்னொன்று இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் மாடல் வந்து மேக்ஸிமம் வந்து கழுத்துக்கு எந்த டிசைனுமே கொடுக்காம ரவுண்டு, யூ, பாக்கழுத்து, வி கழுத்து இந்த மாதிரி மட்டும் கொடுத்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க நெக்லஸ்ஸு ஏதாவது ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, செயினோ நெக்லஸோ போடும்போது பார்க்கறக்கு டீசெண்டாகவும் நீட்டாக இருக்கு லுக்கு. சரிங்களா? ரொம்ப ஓவராக அந்த கழுத்தில் டிசைனு பேட்ச் ஒர்க்கெல்லாம் ஒன்றுமே வைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ஃபுல்லாக ஜருகிங்களா, அந்த ஜருகிக்கு அந்த அளவுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ கையோட சுற்றளவு அளந்துக்கலாம். இது வந்து ரெடிமேட் கொடுத்துருக்குறாங்க. ரெடிமேட் எப்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். 8.5 இருக்குதுங்க. அந்த பொண்ணுக்கு 8.5 தேவையில்லை. இது பாருங்களா கரெக்டாக அதே அளவு தான் இருக்குது. நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, கம்மி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்டிங் போட போகிறோம். நீங்கள் ஜிப்பு வைக்கிறதுனால வச்சுக்கோங்க, ஜிப்பு வைக்கலாம். சரிங்களா? பேக் கழுத்து வந்து நம்ம கொஞ்சம் எச்சாவே கொடுத்துருக்குறோம்.
பேக் கழுத்து வந்து கொஞ்சம் பாட் கழுத்து மாதிரி கொடுக்கலான்ட்டு ஐடியா. அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். சரிங்களா? கொடுத்து ஒரு நாட் வச்சா கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பார்க்குறதுக்கு குத்து மாடல் இருக்கிற மாதிரி தோணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேல் டாப்பு கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ கை வந்து அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் தான். அப்போது நமக்கு ஒரு 10.5 தான் வரும் சின்ன பிள்ளைகளுக்குன்னா. நம்ம 10.5 சரிங்களா? 10.5 வச்சு துணி வந்து நம்ம 1 மீட்டர் தான் எடுத்துருக்கோம். இவ்வளோதான் துணி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு கொஞ்சம் பஃப் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க அக்காவுக்கு பஃப் கொடுத்துருக்கங்காட்டி இந்த பொண்ணுக்கு பஃப் கேட்பாங்க கண்டிப்பாக. அதனால் இப்போ புது ட்ரெண்ட் பஃப், அதாவது நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் நாங்கள் 70s 80s போட்டதெல்லாம் இப்போ வந்து புதுசாக ட்ரெண்டு போட்டுக்கிறாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் என் கல்யாணத்துக்கே நான் வந்து பஃப் கேன் தான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா புது ட்ரெண்டுங்களா நாங்கள் எல்லாம். கொஞ்சம் மேலே, அதாவது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த பஃப் பேண்ட் எப்படி கட் பண்ணுறது, இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தனியாக வீடியோ தான் போடுறதுக்கு. சரிங்களா? நாச்சு எல்லா பக்கம் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கை இது கட் பண்ணியாச்சு. 1 மீட்டர் துணி இவ்வளோதான் மிச்சம். இந்த மாதிரி தான் மிச்சமாகணும். நிறைய எடுத்து வச்சு வேஸ்ட் ஆகிறதுக்கு எனக்கு இருக்கு. ஆனால் இதோட பல்லுவை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது பல்லு மெத்தேடை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வருது, இதுதான் பல்லு. இப்போ நம்ம வந்து வெட்டினது இது கரெக்டாக இருக்குது பல்லுவை. இப்போ இதை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இந்த பல்லு மட்டும் வெட்டியாச்சு. இதை வந்து 4ஆக போட்டுக்கலாங்க. சரிங்களா? 4ஆக போட்டு இந்த கீழே வந்து இப்படி போட்டோம்னா இந்த கீழே இந்த பார்டர் வர மாதிரி. சரிங்களா? இந்த ஹிப் செயின் போடுவாங்க தெரியுங்களா, அந்த மெத்தேடு. கொஞ்சம் துணி பத்தலைன்னா நம்ம ஒட்டு போட்டே ஆகணும். ஏன்னா பல்லுவை நம்ம இப்படி போடுறபோது கண்டிப்பாக ஒட்டு வரும். ஏன்னா நமக்கு டிசைன் வேணும்னு எடுப்போம்ல, அப்போ உங்களுக்கு ஒட்டு போட்டு தான் ஆகணும். முதல்ல வந்து ஒரு நல்ல டெய்லருக்கு அழகே வந்து ஒட்டு போட்டு பழகிறது. ஒட்டெல்லாம் போட மாட்டோம், ஒட்டு போடாமையே எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறது இப்போ எல்லாம் கேட்குறாங்க. தப்புங்க. எங்கள் காலத்துலலாம் நிறைய ஒட்டு போட்டு தான் தைச்சு நாங்கள் பழகிருக்கிறோம். அதே மாதிரி அது ஒட்டு போட்டு தைச்சா ஒரு நல்ல டெய்லர் ஆகலாம். எவ்வளோ கம்மி துணி எடுத்து கொடுத்தாலும் அது தைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் வந்து உங்களுக்கு ஒட்டு போட. சரிங்களா? இதுதான் ஒட்டு வச்சிருக்கிறதுலாங்க. அப்படியே ஒட்டு அவ்வளோதான் முடிச்சு. நம்ம டாப் இது கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணுறோம். இப்போ இந்த டிசைன் எல்லாம் இல்லாத இடத்த தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சாரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அந்த வெயிட்டு இது கையுங்க. ஓகேங்களா? இந்த கைக்கு இந்த பார்டர் வந்துட்டு பிளைனாக வர்ற மாதிரி நம்ம தைச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. இது அப்படியே இதுக்கு பார்த்தீங்கன்னா கைக்கு மெயின் துணிலையும் ஒட்டு இல்லை, இந்த துணிலையும் ஒட்டு இல்லை. கரெக்டாக இப்போ இது நாட்டுக்கு வேணுங்க. நாட்டுக்கு கட் பண்ணுறோம். இது நாட்டு, இது போதுங்க. இதெல்லாம் மிச்ச துணி, இதெல்லாம் அவங்கக்கிட்ட திருப்பி ரிட்டன் கொடுத்துருவேன். நான் எனக்கு வச்சுக்க மாட்டேங்க எதுவுமே ரிட்டன். எல்லா துணியுமே எக்ஸ்ட்ரா வர துணிலாம் திருப்பி அவங்க துணிக்குள்ளே வச்சு கொடுத்துருவோங்க. இது போக்கு வைக்கிறேன். இது மிச்சம், இது மிச்சம். இதெல்லாம் அவங்களுக்கே நான் திருப்பி கொடுத்துருவேன். இப்படி மடிச்சு வச்சு அவங்களுக்கே கீழே பாட்டமு கட் பண்ண போகிறோங்க. இப்போ நல்லா பார்த்துக்குங்க. கீழே வந்து டிசைன் ஹெவியாக இருக்குது, மேலே வந்து சிம்பிளாக இருக்குது. மேலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கீழே இருந்து பாடியோட உயரத்துலேருந்து பாவடையோட உயரம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அது இன்ச் கணக்கு மட்டும் பார்த்துட்டு
அதை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு நாம பாவாடையாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? 50 இன்ச் வச்சு கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பாவாடையை தைச்சிட்டு நம்ம காட்டுறோம். ஃபினிஷிங் ஃபுல்லாக